ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் புதுசாக ஒரு சேனல் பண்ணியிருக்கேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் வீடியோக்களை போடுறேன். இன்றைக்கி நான் அவரைக்காய் போட்டு உப்புமா செஞ்சுன்னு இருக்கேன். பன்சி ரவையில் உப்புமாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன பண்ணோன்னு ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல்ல இந்த பன்சி ரவையை நாங்கள் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா இந்த அவரைக்காவும் பொட்டேட்டோவும் போட்டு வேக வச்சுக்கணும் செப்ரேட்டாக. அது உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கணும். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ரவாவை நல்லா வறுத்துக்கணும். ஃப்ரை பண்ண ரவாவை எடுத்து வச்சுக்கின்னு கொஞ்சம் ஆயில் போட்டு அதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன், டொமேட்டோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஃப்ரை பண்ணிக்கின்னு துருவின தேங்காவை போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நாங்கள் வேக வச்ச அந்த அவரைக்காய் கொட்டையை அப்புறமா அந்த ஆலுகெட்டை பொட்டேட்டோவை அதுக்குள்ளே சேர்க்கணும். எல்லாம் கலந்து நல்லா கொதிக்க விடணும். எல்லாம் போட்டு மூடி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அப்புறமா தண்ணி நல்லாவே விட்டு கொஞ்சம் தெளிவாக பண்ணிக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். யாரும் உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ இந்த மாதிரி உப்புமா பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா இதுக்குள்ளே அவரைக்காய் பொட்டேட்டோ போடுற அது கூட கேரட் கூட சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலில். நான் வீட்டிலையே டைலர் வேலை செஞ்சுன்னு இருக்கிறதுனால நான் டைலர் வேலை, இந்த ப்ளவுஸ், சுடிதார், லெஹங்கா அதை பற்றியும் நான் வீடியோ போடுறேன். அப்புறமா இந்த மாதிரி சமையல் கூட நான் போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் என் சேனலில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அவரைக்காய் சீசன் இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா போட்டு கொஞ்சம் இதை எலசாக இருக்கிறத பார்த்து அவரைக்காவை போட்டால் நல்லா வேகும். அந்த மாதிரி போட்டு பண்ணலாம். அவரைக்காய் சீசனில் அவரைக்காய் போட்டு என்னென்ன செய்யலான்னா பலாவ் செய்யலாம், சித்ரான்னா கூட பண்ணலாம், இந்த உப்புமாவு கூட செய்யலாம். இந்த அவரைக்காவை ஸ்நாக்ஸ் கூட ஆயில் போட்டு வதக்கி அந்த ஆயில் கூட அது கூட செய்யலாம். அதை ஒரு வீடியோவாக போடுறேன்னா, ஏன்னா அந்த ஸ்நாக்ஸ் நான் செஞ்சுருக்கேன். இன்னொரு வாட்டி அதை ஊற வச்சு அந்த தோல் எடுத்து அந்த அவரைக்காவை ஆயில் போட்டு வதக்கி அது கூட நான் செஞ்சுருக்கேன். அதுவும் வீடியோ பண்ணி போடுறேன். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.